வந்து இப்போ 3 நாள் தான் வரும். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒருத்தர் போகிறோம். கொஞ்சம் ஒரு 3 மணி டிரைவிங் இருக்குது. இதுதான் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இல்லை, நயகரா ஃபால்ஸ் கிட்ட இருக்கிற இல்லை இதுதான். இதில் பாருங்க டிக்கெட் இந்த வெளியில் போட்டிருக்கு. இதில் வந்து இப்போ பெரியாக்களுக்கு வந்துற அளவுக்கு தண்ணி அப்படியே படுது பாருங்க. என்னென்னு சொல்கிறேன், இந்த ஃபீலை மழை பெய்யுதுன்ற மாதிரி தான் கிடக்கு. அப்படியே கேமராவிலெல்லாம் தண்ணி பட்டு கேமராவே மறைக்கிற அளவுக்கு வந்துட்டு பாருங்க. ஹலோ மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா கொஞ்ச நாளாக வீடியோ போடல, அது காணையிலன்னு சொல்லி தேடி இருப்பீங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, இப்போ நான் வந்து கனடாவில் தான் நிற்கிறேன். திடீரெண்டு கனடா வந்துட்டு என்று யோசிப்பீங்க. எல்லாம் பெரிய கதை, அது அடுத்த வீடியோவை போடுறேன். இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். கனடாவுக்கு வந்து இப்போ 3 நாள் தான் வரும். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் ஒரு 3 மணி டிரைவிங் இருக்குது. அங்கே நான் போயிட்டு காட்டுறேன் என்னென்னு உங்களுக்கு விளங்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் இடத்துக்கு வந்துட்டேன். எங்கே வந்திருக்கேன்டா, நயகரா ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் நீங்கள் அந்த போட்டில் போயிட்டு கிட்ட போய் பார்க்கணும். இப்போ கார் பார்க் பண்ணிட்டு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இந்த வியூவை பாருங்க, இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. நயகரா ஃபால்ஸில் வர தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காவிலேருந்து தான் வருது. அமெரிக்காவிலேருந்து வந்து கனடாவுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸாக விழுகுது, அதாவது அருவியாக விழுகுது கனடாவுக்குள்ள. மற்றது இதில் ஒரு போட் ஒன்று தெரியுது பாருங்க. இந்த போட்டில் தான் வந்து உள்ளுக்கு இந்த போட்டில் போய் தான் எல்லாருமே அந்த அருவி கிட்ட போய் பார்த்துட்டு வர்றது. மற்றபடி வேறு வழியில் போய் பார்க்குறதுக்கு இந்த போர்டெலாம் போய் பார்க்கணும். மற்றது இந்த இந்த வளைவை பாருங்க, அதாவது இந்த இப்போ தெரியுது பாருங்க இந்த அருவி வந்து இவ்வளோ பெருசுன்னு சொல்லி. மற்றது அங்கே நிற்கிறார்கள் எல்லாருமே அமெரிக்காக்காரர் தான். அமெரிக்காக்கள்லாம் நாங்கள் ரெண்டு எப்படி விழுகிறத பார்த்து கொண்டிருக்கோம். அங்கே நிற்கிறார்கள் அமெரிக்கா, நாங்கள் இந்தியாவில் நிற்கிறது கனடா. இதுதான் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இல்லை, நயகரா ஃபால்ஸ் கிட்ட இருக்கிற இல்லை இதுதான். மற்றது மக்களே, இந்த போட்டில் வந்து சிவப்பு கலர் ஜாக்கெட் தெரியுதல்லோ, இந்த சிவப்பு கலர் ஜாக்கெட் வந்து கனடாக்கள்லாம் இந்த சிவப்பு கலர் ரெயின் கோட் போட்டு கொண்டு வாருது. இப்படி வச்சுக்கணும் என்னென்று தெரியல. ஆனால் கனடாக்காரர் வந்து சிவப்பு, அமெரிக்காக்காரர் வந்து நீல கலர் போட்டு தான் போட்டில் ஏறி இஞ்சால வரணும் வந்து தான் பார்க்குறது. அப்படியே இஞ்சால வந்தோம்டா, இஞ்சால வந்து நின்று தங்கிட்டு போகிறதுக்கும் இடமே இருக்குது. பாருங்கள் இவ்வளோ மக்கள் இருக்கு, இவ்வளோ மக்கள் வந்துருக்கீங்கன்னு சொல்லி வேறு வேறு நாட்டிலேருந்தெல்லாம் வந்து டூரிஸ்டாக வந்து பார்த்து வந்துருக்கு. இப்போ நான் சொன்னேன்னு பார்த்தீங்களோ, அந்த வளைவு கிட்ட வரவினம்னு சொல்லி பாருங்க. இந்த போர்டில் இதை வந்து அமெரிக்கா மக்கள்லாம் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கணும். அவைக்கு வந்து நீல கலர் ரெயின் கோட் தான் கொடுத்துருது, கனடாக்களுக்கு தான் சிவப்பு கலர் ரெயின் கோட். இப்போ பாருங்க, இப்போ நல்லா கொஞ்சம் கிட்ட தான் போயிடும், கிட்ட போயிட்டு தான் வரவிடும். நாங்களும் போயிட்டு பார்க்கலாம். இதில் ரெண்டு பாருங்க, அந்த அருவியின் தண்ணி தெரிக்கிறது எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் டிக்கெட் தான் எடுக்க வந்திருக்கோம். இதில் வந்து செல்ஃபாகவும் டிக்கெட் எடுக்கலாம், அதாவது ஏடிஎம் கார்டில் விசா கார்டு அப்படி அந்த அப்படி கார்டு இருந்தாலும் வச்சு பார்த்துலாம். இது பாருங்க, இதில் ரைட் போயின்னு பாருங்க. இந்த ரைடும் இருக்குது. இது நாங்கள் ட்ரை பண்ணல, நாங்கள் போர்டில் தான் போகிறோம். இது நல்லா இருக்குமான்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணல. இப்போ இது நாங்கள் டிக்கெட் எடுக்க வந்து நிற்கிறோம். இது வந்து நாங்கள் காய்ச்சி டிக்கெட் எடுக்கிறது. மற்றது வந்து சுயமாக செல்ஃபாக எடுக்கிற டிக்கெட்டு அது. மற்றது இதில் பாருங்க டிக்கெட் இந்த வெளியில் போட்டிருக்கு. இதில் வந்து இப்போ பெரியாக்களுக்கு வந்து 33 + டேக்ஸ் தான் டிக்கெட் இந்த ப்ரைஸ். சரி, நான் இப்போ டிக்கெட் எடுத்துட்டு இதில் போட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் தூரம் இறங்கி நடக்கணும், இறங்கி நடந்து போகணும். ஓகே, வாங்க போவோம். இப்போ நான் டிக்கெட் எடுத்து கீழே போய் வந்துடுவேன். இதில் வார மக்கள் எல்லாருமே அந்த போட் ரைட், அதாவது அந்த போட்டில் போய் அந்த போட்டை போட்டை கிட்ட போய் பார்த்துட்டு வராங்கலாம் இவ்வளோ பேருமே. அதிகளவான மக்கள் இங்கே வருவினம். எனக்கு ஒரு போட்டில் 300 பேருக்கிட்ட போய் வரலாமான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வருவினம். இது ஒருக்கா போயிட்டு அந்த போட்லேருந்து வந்தாங்கலாம் இவ்வளோ பேர். என்னென்னா போட் ரைட் எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்குமான்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல. போய் தான் பார்க்கணும். இதில் பாருங்க இவ்வளோ அதிகளவான மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். மற்ற வெல்கம் எல்லாம் போட்டு வரவேற்று. மற்றது அதில் ஒரு பலூன் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த பலூன் வந்து அதுவும் ஒரு ரைட் தான், அது அமெரிக்காவில் நடக்குது.
ஓகே, இப்போ நாங்கள் ரெயின் கோட் கையில் வாங்கிட்டோம். இனி இதை போட்டுட்டு உள்ளே போவோம். ஓகே, ரெயின் கோட் போட்டாச்சு. இப்போ நாங்கள் போட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம் என்னமேண்டு. இப்போ இதில் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேரினோம். என்னண்டா போட் இன்னும் வரையில. போட் வந்தால் தான் நாங்கள் ஏறி போகலாம். இப்போ போட்டுக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். இதில் அந்த போட் வந்து நிற்கும். அந்த பலூன் சொன்னால அது வந்து அமெரிக்காவில் வந்து அது ரைட் தான். நான் பார்த்தேன், நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தேன்னா அது கீழே வந்து மேலே போகுது, கீழே வந்து மேலே போகுது. அதாவது நினைக்கிறேன் மக்கள்கிட்ட டூரிஸ்ட் இதாக செய்யற மாதிரி இல்லை. ஓகே, அந்த போட் வந்துட்டு இப்போ நான் இந்த போட்டில் தான் போகணும். இது பாருங்க எவ்வளோ மக்கள் அதில் வெறினேன் உண்டு. நிறைய மக்கள்லாம் அதில் வேறு எப்படியும் 300 பேருக்கு மேலே தான் அந்த போட்டில் வெறிவினோம். இப்போ இப்போ நாங்கள் அடுத்த ரைட் போகிறாக்கள் வந்து கொண்டிருக்கணும். ரெயின் கோட்டையும் போட்டுட்டு வந்து கொண்டிருக்கணும். பாருங்க உண்மையாகவே அதிகளவான மக்கள்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கணும். இது ஒரு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தானே. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே பார்க்க வந்துருக்கணும். ஓகே, எங்கே இந்த போட் வந்துட்டுது. இப்போ அந்த போட்லேருந்து ஆக்கள் இறங்கி போயிடும். இப்போ போன பிறகு தான் நாங்கள் உள்ளுக்கு போகலாம். உண்மையாக பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிடும். அதாவது ஒரு ஆளுக்கு $33 ப்ளஸ் டேக்ஸ். கனடியன் டாலர் 33 ப்ளஸ் டேக்ஸ். இப்போ இன்றைக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருதுன்னா இப்போ ஒரு போர்டில் 300 பேருக்கு மேலே போயிடும். அவ்வளோ பேருக்கு கணக்கு போட்டு பார்த்தாலே இந்த இடம் எவ்வளோ பெரிய டூரிஸ்ட் இடமாக இருக்குன்ட்டு யோசிச்சு பாருங்க. நிறைய மக்கள்லாம் வந்திருக்கணும். யாரும் ரெயின் கோட் போட்டு சின்ன பிள்ளை. ஆனால் இதில் கொஞ்சம் நினைவம் அதான ஒரு பிரச்சனை. ஓகே, இப்போ எல்லாரும் வந்துன்னு இருக்கணும். மற்ற இதில் பாருங்கோ வயசு போனாக்கள் எல்லாம் வீல் சேரில் கொண்டு பார்ப்போம். ஏனெண்டா அவைக்கு ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். வயசு போன காலத்தில் இப்படி எல்லாம் இருக்க அவைக்கு டென்ஷன்லாம் குறைஞ்சி ஒரு ரிலாக்ஸிங்காக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் போர்டில் வர போகிறோம். எல்லோரும் இறங்கி போயிட்டினோம். மற்றது இந்த வேலைக்கு வந்து ஷூவல் நினைந்தா. பட் ஓகே, ஷூ போட்டுட்டு வர நல்ல நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் போட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த போட். இந்த போட்டுக்கு எல்லாம் உண்மையாகவே நல்ல பாதுகாப்பாக ஆக்கள் நிற்கணும். நாங்கள் ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போவோம். நான்கு 2 இருக்குது, மேலேன்னு இருக்குது கீழே இருக்குது. நாங்கள் மேலே தான் நிற்கிறேன். ஏன்னா மேலேண்டா தான் நல்ல வழியாக பார்க்கலாம். இப்போ நான் முன்னுக்கு போய் நின்று ஒரு கிட்ட, அதாவது போட்டின முன்பக்கம் தான் போய் நிற்க போகிறேன். ஏனெண்டா அது நல்லா இருக்கும் பார்க்க. இன்னும் ஆக்கலண்டா தெரியாது, ஏன்டா வடிவாக தெரியும். இது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த வியூ. அங்கே பாருங்க அந்த போட் போகுதில்ல, அது அமெரிக்கா. அந்த போட் போயிட்டு வரைக்க நாங்கள் எடுப்போம் போலி. இது முதலாவது வாட்டர் ஃபால்ஸ், அது வந்து 2வது வாட்டர் ஃபால்ஸ். இப்போ இது 2 பார்க்கத்தான் போகணும். அப்படியே போவோம். இங்கே பாருங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்கணும். சரியான தொகையெல்லாம் நிற்கணும் மக்கள். வெயிட் பண்ணி போய் பார்ப்போம். ஓகே, இது இப்போ வர்ற போட் வந்து கனடா மக்கள் வர்ற போட். இது வந்து இதுக்கு கொஞ்சம் கிட்ட அஞ்சில் வந்த பிறகு ஒழிக்கிடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, போட் வலிக்கிட்டு இனி நாங்கள் இந்த வியூவை என்ஜாய் பண்ணுவோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து நைகரா ஃபால்ஸ் அழகாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ போட்டை திருப்பி கொண்டு முதலாவது இந்த அருவிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். போட் அங்கே தான் திரும்புது. அங்கே போயிட்டு கிட்ட போக உண்மையாகவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்படி இருக்க போது தெரியல, வாங்க போய் பார்ப்போம். மற்றது இந்த கிளியர் வானம் வந்து இவ்வளோ கிளியராக இருக்குது. வேறு வானம், தண்ணி, அருவி பாயுது, மேலே மாயி எல்லாமே இருக்க இவ்வளோ வடிவாக இருக்குது. வேறு மற்ற அங்கால மக்கள் நிற்கணும், இவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது. தெரியும் வேறு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போய் கொண்டிருக்கிறோம் அருவிக்கு. கொஞ்சமாக கிட்ட போக
அதுலேருந்து அந்த அருவியிலேருந்து விழுகிற தண்ணியெல்லாம் அப்படியே தெறிச்சு தெறிச்சு பறக்குது. காத்துக்கு அப்படியே தண்ணி தெறிக்குது. பாருங்க இந்த ஏதோ புகார் மாதிரிலாம் போகுது. அதெல்லாம் தண்ணி தெறிச்சு பறக்கிற தண்ணி தான் அப்படி போகுது. இது பாருங்க இவ்வளோ பெருசா இருக்கு. இது வந்து அதை விட சின்ன. இப்போ நான் போகிறத விட சின்ன. இது முதலாவது waterfall. இதே இவ்வளோ பெருசா இருக்கண்டா இப்போ இப்போ நான் அடுத்ததா போகிறது இவ்வளோ பெருசா இருக்கு. பாருங்க. இப்போ நான் மேலே மேலே முன்னுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வியூ எப்படி இருந்தாண்டு. பார்க்க விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எல்லாம் அப்படி எங்களுக்கு மேலே தெரிஞ்சு கொண்டு பாருங்க. உண்மையாகவே இந்த மழை பெய்கிற ஃபீல் தான் தருது. குளிரோ பெருசாக அந்த குளிரவும் இல்லை ஒன்று நல்லா இருக்கும். உண்மையாகவே இந்த கிளைமேட் நல்லா இருக்கும். இங்கே வந்து கூடுதலாக விண்டர் டைமில் தான் ஆக்கள் கொஞ்சம் சம்மர் டைமில் வினம் விண்டர் டைம்லேயும் கூடுதலாக வினம். ஏன்னாண்டா ஸ்னோ வந்து அப்படியே கட்டி கட்டியாக பனி வந்து அப்படியே கட்டி கட்டியாக விழுகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சொல்கிறத. அதுக்கும் வினம் முடிஞ்சால் நான் ஸ்னோ டைமுக்கு போனால் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்க. மற்ற இதில் மஞ்சள் கலரில் ரெயின்போ போட்டோன்னு நிற்கணுமில்ல, இவே வந்து அருவி கிட்ட போய் பார்க்குறத அந்த ஜாக்கெட் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் முதலாவது அருவியை பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது அருவி தான் போக போகிறோம். கொஞ்சம் தூரம் தான். அடுத்தது நல்ல ஒரு பாதுகாப்பாக தான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். நான் நினைக்கிறேன் 3 கலருமே ஒரு காரணத்துக்காண்டி தான் வச்சிருக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு போவோம். வாங்க பாருங்க. ஓகே, பச்சை பசேலுண்டு மலை இருக்குது, தண்ணி ஓடுது, மேலே வானம் தூங்கினா இருக்குது. மற்றதில் பாருங்க பறவைகள் எல்லாம் அப்படியே பறக்குது. மீன் பிடிக்க பறவைகள் எல்லாம் பறக்குது. உண்மையாகவே இந்த ஃபீலை சொல்லவே வார்த்தை இல்லை. இப்படி நல்லா இருக்கு. இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. நான் முதல் தரம் கனடாவுக்கு வரைக்கும் வந்து நயகரா ஃபால்ஸ் பார்க்கல. இப்போ 2ஆம் தரம் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி வந்திருக்கேன். உண்மையாகவே இந்த ஃபீல் நல்லா இருக்குது. இதில் வேறவே தண்ணீர் எல்லாம் தெறிக்க வலிக்குது. வேறு தெரிஞ்சு இது வந்து முகில் இல்லை, இது வந்து அந்த தண்ணியில் இந்த விழுகிற துணியெல்லாம் அப்படியே காற்றுக்கு பறக்க அப்படியே புகார் மாதிரி தெரியுது. உண்மையாகவே நல்லா இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துட்டு. ஓகே, கொஞ்சம் கிட்ட போட்டுது. ஓகே, அந்த அருவி கிட்ட வந்துட்டோம். தண்ணி தெறிக்குது பாருங்க. ஃபோன் கேமராவில் எல்லாம் தண்ணி தான் தெறிக்குது. ஃபோன் கேமரா மறைக்கிற அளவுக்கு தண்ணி அப்படியே படுது பாருங்க. என்னென்னு சொல்கிறேன், இந்த ஃபீலை மழை பெய்யுதுன்ற மாதிரி தான் கிடக்கு. அப்படியே கேமராவில் எல்லாம் தண்ணி பட்டு கேமராவே மறைக்கிற அளவுக்கு வந்துட்டு பாருங்க. உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த ஃபீல் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. நீங்களும் என்னோட இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த ஃபீலை. பாருங்க, சுற்றி பாருங்க. இது ஒரு உண்மையாகவே ஒரு ஜூ வளைவு தான். இந்த ஜூ வளைவுக்குள்ள அப்படியே தண்ணி வந்து விழுகுது. இந்த விளையக்க அப்படியே பட்டு தெறிக்குது, கீழே பட்டு தெறிக்குது.
இவ்வளோ அலையது வருதுண்டு. அது மேலே அது மக்கள் பார்க்குறதெல்லாம் அப்படியே தெரியுது எங்களுக்கு. ஓகே, இன்னும் கிட்ட போய் கொண்டு இருக்கிறோம். கிட்ட போக போக தண்ணியின் தெரிக்கிற வந்து கூடுது. ஓகே, இப்போ போட்டை திருப்பிட்டு எங்களை இறக்க போகுது, வெளிக்கிட போகுது. ஒரு 10 நிமிஷத்துலேயே இவ்வளோ இயற்கை அழகு இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கு. ஓகே, போட் இப்போ வெளிக்கிட்டது உங்களை இறக்குறதுக்கு. உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த எவ்வளோ ஒரு இயற்கை வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை எங்களுக்கு தந்திருக்கு. இயற்கையை உண்மையாகவே நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குது. மற்றது அவ்வளோ ஒரு அழகானதாகவும் இருக்குது. மற்ற இந்த பாலத்தை பாருங்கள். இந்த பாலம் வந்து அமெரிக்காவும் கனடாவையும் 2 நாட்டுக்கும் தொடர்பு ஏற்படுத்துகிறது இந்த ஒரு பாலம்தான். மற்றது இங்கே பாருங்கள், சைடில் இந்த சைட் வந்து கனடா சைட், மற்ற சைட் வந்து அமெரிக்கான சைட். நடுவில் இந்த ஒரு நயகரா ஃபால்ஸ் என்ற விஷயம் இருக்குது. எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். இந்த ஃபீல் என்னன்னு சொல்கிறேன்டா, ஒரு மலைக்கு போயிட்டு மழை விட்டு அப்படி ஓஞ்சி போயிருக்குமோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. ஓகே, அடுத்த போட் வந்து ரெடி ஆகிட்டுது போகிறதுக்கு. நாங்கள் எல்லாம் கிட்ட அது வெளிக்கிட்டுரும். மக்கள் எல்லாம் ஏறிட்டினோம். இங்கே பாருங்கள், இதில் வானவில் தெரியுதுல்லோ. யாராச்சும் இப்படி கிட்ட வானவில் கண்டுபிடிங்களோ. இது வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த ஃபீல். ஓகே, இப்போ போட் வந்து எங்களை இறக்க போகுது. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்து இறங்கி போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல வார்த்தையே இல்லை. உங்களால் முடிஞ்ச வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே, ஓகே இப்போ நயகரா ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டோம். உண்மையாகவே வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. சீரியஸாக உண்மையாக நல்லா இருக்குது. இந்த கனடாவில் யாரும் இருக்கிறீங்கன்னா வந்து பார்க்கலன்னா மிஸ் பண்ண வந்து பாருங்க. அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குங்க. என்ன சொல்கிறது, இப்போ மழை பெஞ்சா தண்ணி எப்படி எங்களுக்கு மேலே படுமோ அதே மாதிரி தான் மழை பெரிய மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ கடல் தண்ணி வந்து நாங்கள் கையில் எடுக்க ஒரு வலுவலுப்பாக இருக்குது. அந்த வலுவலுப்பு இருக்குது, ஆனால் தண்ணி வந்து உப்பு கேட்கல. உப்பு இல்லை, ஆனால் அந்த வலுவலுப்பு இருக்குது. நான் எதிர்பார்க்கல இப்படி இருக்குமான்னு சொல்லி. உண்மையான இருந்தது. அப்புறம் 2வது ஒரு வளைவு ஜூ வளைவு மாதிரி அப்படி ஒரு அதுக்குள்ளே ஒரு ஜூ வளைவுக்குள்ளே போய் அப்படியே தண்ணி எல்லாம் மேலே பாடுறப்ப படைக்க வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. வேண்டாம், கனடாவில் இருக்கிற எல்லாரும் வந்து உண்மையாகவே இதை ட்ரை பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் வீட்டை வெளிக்கிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. என்ன சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்போர்ட் தாங்க. ஓகே மக்களே, பாய்.